தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலருமான ஜெயலலிதா அரக்கோணத்தில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரடி காட்சிகளை என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, எனது அருமை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தின் வாயிலாக 16/5/2016 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அனைவரையும் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளவே இன்று உங்களை சந்திக்க நேரில் வந்திருக்கிறேன். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை எளியோர்களின் நலன் காக்கும் அரசு. அதனால்தான் வளர்ச்சியின் பயன் ஒவ்வொருவரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் அவர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். குடும்பத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி. எனவேதான் அனைவருக்கும் தரமான கல்வியை எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கியுள்ளது. பள்ளிக்கு செல்லும் மாணாக்கர்கள் எந்தவித இடையூறுமின்றி கல்வி கற்க வேண்டும் என்பதால் அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி உள்ளோம். எனவேதான் கட்டணமில்லாமல் கல்வி வழங்கப்படுகிறது. பாடநூல்கள் விலையில்லாமல் வழங்கப்படுகின்றன. கடந்த திமுக ஆட்சியில் மாணாக்கர்களுக்கு ஒரு இணை சீருடைதான் வழங்கப்பட்டது. தற்போது எனது ஆட்சியில் 4 இணை சீருடை வழங்கப்படுகின்றன. 2012-13 ஆண்டு முதல் நோட்டு புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி, கிரையான்ஸ், நிலவரை பட புத்தகம் உள்ளிட்ட பல்வேறு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒரு இணை காலணி வழங்கப்படுகிறது. சுவையான சத்தான மதிய உணவு வழங்கப்படுகிறது. விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்படுகின்றன. பேருந்து பயண சலுகை கட்டணமில்லாமல் வழங்கப்படுகிறது. மேல்நிலை படிக்கும் மாணாக்கர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மடிக்கணினி வழங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் கல்வி கற்கும் மாணாக்கர்களுக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படுகின்றன. மாணாக்கர்கள் எவ்வித பயமுமின்றி ஆவலுடன் கல்வி கற்கும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. புத்தக சுமையை குறைத்து மாணாக்கர்கள் பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில் முப்பருவ முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் தொடர்ந்த மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. புதிதாக தொடக்க பள்ளிகள் தொடங்கப்பட்டதுடன் பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்படுகின்றன. தேவையான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவேதான் பள்ளி கல்வியில் தமிழகம் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. மாணாக்கர்களுக்கு கல்வி உபகரணங்கள், ஊக்கத்தொகைகள் வழங்கும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அதன் மூலம் மாணாக்கர்களின் கல்வி திறன் உயர
தொடர்ந்து வழிவகை காணப்படும். ஆனால் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் இதுபோன்ற மாணாக்கர் நலன் சார்ந்த திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என அறிவிக்கவே இல்லை. எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறியியல் கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் என 54 புதிய கல்லூரிகளை துவக்கியுள்ளது. கடந்த ஆண்டு 2,05,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் முதல் தலைமுறை மாணாக்கர்கள் என்ற முறையில் கல்வி கட்டணம் செலுத்தாமல் பயின்று வருகின்றனர். சுயநிதி கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு திட்டங்களால் தான் உயர்கல்வியில் மொத்த மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள இந்த திட்டங்கள் எதையும் தொடர்ந்து செயல்படுத்தப் போவதாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை. மாணாக்கர்களின் அறிவு வளர்ச்சிக்காக ஆண்டுதோறும் மேல்நிலை மாணாக்கர்களுக்கு மடிக்கணினி தொடர்ந்து வழங்கப்படுவதுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் செய்து தரப்படும் என எங்களது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் உறுதியளித்துள்ளோம். ஆனால் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தற்போது மேல்நிலை மற்றும் கல்லூரிகளில் படித்து வரும் மாணாக்கர்களுக்கு மட்டுமே மடிக்கணினி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. அப்படி என்றால் இந்த ஒரு வருடம் மட்டும்தான் மடிக்கணினி வழங்க திமுகவினர் உத்தேசித்துள்ளார்கள். இனி மேல்நிலை வகுப்புகளுக்கு வரும் மாணாக்கர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் எண்ணமே திமுகவுக்கு இல்லை. தொழிற்கல்வி பயிலும் முதல் தலைமுறை மாணாக்கர்கள் அனைவருக்கும் சாதி வேறுபாடின்றி கல்வி கட்டணம் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் இந்த சலுகை இனிமேல்தான் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம். ஆனால் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் இந்த சலுகை இனிமேல்தான் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார்கள். இது என்ன வெற்று வாக்குறுதி? ஏழை எளிய மக்கள், வசதி படைத்தோருக்கு இணையாக தரமான கல்விக்கு தேவையான அனைத்து பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகியவற்றை பெற்றால்தான் கல்வி அறிவில் சிறந்து வளமான வாழ்வை அவர்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அதற்கான நடவடிக்கைகளை தற்போது செயல்படுத்தி வருவது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். தொடர்ந்து செயல்படுத்துவதாக உறுதியளித்துள்ளதும் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுதான். நலிவுற்ற மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படுவதை எனது தலைமையிலான அரசு உறுதி செய்துள்ளது. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளோம். ஆனால் இது பற்றி எந்த ஒரு வாக்குறுதியும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கவில்லை. எனவே உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு வேட்டு வைக்கும் திமுகவினர் உங்களை நாடி ஓட்டு சேகரிக்க வரும்போது அவர்களை ஓட ஓட விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? வாக்காளர் பெருமக்களே, ஏழை எளிய மக்களின் பொருளாதார வளர்ச்சி சிறப்படைய வேண்டுமென்றால் அவர்களது உடல் நலம் பாதுகாக்கப்படுவது அவசியமாகும். உடல் நலக்குறைவு காரணமாக
பணி செய்ய இயலாத நிலையை தவிர்க்க ஏழைகளுக்கும் தரமான மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். இதனை கருத்தில் கொண்டுதான் 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே ஒரு புதிய விரிவாக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு 4 ஆண்டுகளில் 4 லட்சம் ரூபாய் வரை தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற இயலும். ஆண்டொன்றுக்கு 1,50,000 ரூபாய் வரையிலான சிகிச்சை மேற்கொள்ள இந்த திட்டத்தில் வழிவகை இருந்தாலும் சிறப்பு அறுவை சிகிச்சைகளுக்கு ஒரு சிறப்பு நிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாகவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 14.3 லட்சம் ஏழை எளிய மக்களுக்கு 3,256 கோடி ரூபாய் செலவில் உயரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் இந்த திட்டம் உரிய வகையில் பயன் அளிக்கவில்லை என பொதுமக்கள் சொல்லுவதாக பொதுவாக தெரிவித்துவிட்டு முன்பு இருந்த திட்டம் போல செயல்படுத்தப்படும் என அவர்களது தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழி அளித்துள்ளார்கள். முந்தைய திமுக அரசிலும் ஒரு காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த திட்டத்தின்படி ஒரு குடும்பம் 4 ஆண்டுகளில் பெறக்கூடிய சிகிச்சையின் அளவு 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான். அதாவது 4 ஆண்டுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக பெறக்கூடிய பயன் 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ஆனால் எங்கள் திட்டத்தில் 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் அளவுக்கு பயன் பெறலாம். திமுக திட்டத்தில் சிகிச்சை முறைகளும் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இருந்தன. அந்த காப்பீட்டு திட்டம் தனியார் காப்பீட்டு நிறுவனம் மூலமே செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் தனியாருக்கு மட்டுமே பயனளிப்பதாக இருந்ததால் தான் எங்கள் விரிவுபடுத்தப்பட்ட முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதை மாற்றி மீண்டும் 4 ஆண்டுகளில் 1 லட்சம் ரூபாய் அளவுக்கு தான் சிகிச்சை அளிக்க முடியும் என திட்டத்தை மாற்றப் போவதாக திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு 4 ஆண்டுகளில் 4 லட்சம் ரூபாய் வரை பெறக்கூடிய காப்பீட்டு திட்டத்தை மாற்றி 1 லட்சம் ரூபாய் என குறைக்க எத்தனித்துள்ள திமுகவினர் உங்களை தேடி வாக்கு கேட்க வரும்போது அவர்களை துரத்தி அடையுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? வாக்காளர் பெருமக்களே, எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைத்து மக்களுக்கும் தேவையான குடிநீர் வழங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது. வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும். காவேரி ஆற்றினை நீராதாரமாக கொண்டு வேலூர் மாநகராட்சி, அரக்கோணம் உள்ளிட்ட 11 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 14 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 944 ஊரக குடியிருப்புகளுக்கு குடிநீர் வழங்கும் வகையில் சுமார் 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 11 நகராட்சிகளுக்கும் 5 பேரூராட்சிகளுக்கும், வேலூர் மாநகராட்சியில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் மற்றும் 907 ஊரக குடியிருப்புகளுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை வழியாக குழாய் பதிக்கும் பணிக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அனுமதி
இன்னமும் கிடைக்கப் பெறாததால் வேலூர் மாநகராட்சியில் சில பகுதிகள் மற்றும் 37 ஊரக குடியிருப்புகளுக்கு மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் இன்னமும் குடிநீர் வழங்கப்படவில்லை. இந்த காலதாமதம் மத்திய அரசினால் ஏற்பட்டதே தவிர எங்கள் குற்றம் அல்ல. இந்த அனுமதி பெற்ற பின் இந்த பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்கப்படும். இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான பணியாணை வழங்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டது தற்போதைய எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசால்தான். ஆனால் ஒப்பந்த புள்ளிகளை இறுதி செய்யாமல், தேவையான நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் செய்யாமல் கடந்த சட்டமன்ற பொது தேர்தலுக்கு சில நாட்கள் முன்பு, அதாவது 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இறுதியில் தேர்தலை மனதில் வைத்து அப்போதைய துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இதற்கு அடிக்கல் நாட்டினார். இப்படித்தான் திமுகவினர் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் அடிக்கல் நாட்டுவதிலேயே காலத்தை போக்கினர். ஆனால் தற்போது இந்த வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை தாங்கள்தான் கொண்டு வந்ததாக திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். வாக்காளர் பெருமக்களே, காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றாலே ஊழல் கூட்டணி என்பதுதான் பொருள். நிலக்கரி ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் என பல்வேறு ஊழல்களை செய்து மக்களால் தண்டிக்கப்பட்ட கூட்டணிதான் காங்கிரஸ் திமுக கூட்டணி. காமன்வெல்த் விளையாட்டிலே கூட விளையாடியவர்கள் என்றால் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஊழல் கூட்டணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி பதவியில் இருந்தபோது இத்தாலியைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் ஊழல் நடைபெற்றது பற்றி தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இப்படித்தான் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என ஊழல் ஆட்சியையே திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து மத்தியிலும் மாநிலத்திலும் நடத்தி வந்தனர். முந்தைய திமுக ஆட்சியில் கிரானைட் கொள்ளை, மணல் கொள்ளை, தாது மணல் கொள்ளை, தொழில் துவங்க அனுமதிப்பதில் ஊழல், மின் கொள்முதலில் ஊழல், நிலக்கரி இறக்குமதியில் ஊழல், வேலை வாய்ப்பு வழங்குவதில் ஊழல், பணிமாற்றத்தில் ஊழல் என எங்கும் எதிலும் ஊழல்தான். 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய 2G ஸ்பெக்ட்ரம் என்ற இமாலய ஊழலை நிகழ்த்தியது திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்தான். ஏர்செல் மேக்சிஸ் ஊழல், BSNL தொலைபேசி இணைப்புகளை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பயன்படுத்தியதில் ஊழல் என எல்லாவற்றிலும் ஊழல் புரிந்தவர்கள்தான் திமுகவினர். ஊழலையே தொழிலாக கொண்டுள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணி வாக்கு சேகரிக்க உங்களை தேடி வரும்போது அவர்களது ஊழல்களை எடுத்துச் சொல்லி ஓட ஓட விரட்டி அடியுங்கள். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில் சில்லறை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நேரம் குறைக்கப்படும். கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும். பின்னர் சில்லறை மதுபான கடைகளுடன் இணைந்த பார்கள் மூடப்படும். குடிப்பழக்கத்திற்கு உள்ளாகி உள்ளோரை மீட்பதற்கான மீட்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டு படிப்படியாக பூரண மதுவிலக்கு என்னும் லட்சியத்தை நாம் அடைவோம். வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பேராதரவுடன் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்த உள்ள திட்டங்களை பற்றி
எங்களது தேர்தல் அறிக்கையில் விளக்கி சொல்லியுள்ளோம். அவற்றில் முக்கியமான சிலவற்றை இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். கூட்டுறவு வங்கிகளுக்கு சிறு குறு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளால் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகள் உடனுக்குடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள், வாய்க்கால் புனரமைப்பு திட்டங்கள், அணைக்கட்டுகள், தடுப்பணைகள் மற்றும் படுகை அணைகள் கட்டும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மீன்பிடி தடைக்காலம் மற்றும் மீன் குறைவு காலங்களுக்கான நிவாரண உதவித் தொகைகள் 5000 ரூபாயாக உயர்த்தப்படும். வாழ்நாள் முழுவதும் பயனளிக்கக்கூடிய உழவர் பாதுகாப்பு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வினால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படா வண்ணம் பாதுகாக்கப்படுவர். 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மேலும் மடிக்கணினியுடன் கட்டணமில்லாமல் இணையதள இணைப்பு வசதியும் வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் காக்கும் வகையில் வழங்கப்பட்டு வரும் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி, சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஆகியவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம், அம்மா மகளிர் சிறப்பு முழு உடல் பரிசோதனை திட்டம் ஆகியவை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கருவுற்ற தாய்மார்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சிறுவர் சிறுமியர்களுக்கு அங்கன்வாடி மற்றும் பள்ளிகள் மூலமாக வைட்டமின் சி மாத்திரை வழங்கப்படும். தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். மின்சாரம் அனைவருக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்பதால் தற்போதைய கணக்கீட்டு முறைப்படி 100 யூனிட் மின்சாரம் கட்டணம் ஏதுமில்லாமல் வீடுகளுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் அனைவரும் பயனடைவதுடன் தற்போது 100 யூனிட் வரை பயன்படுத்தும் 78 லட்சம் மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. சுயநிதி கல்லூரி நிறுவனங்களில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணாக்கர்களுக்கு கட்டாய கல்வி கட்டணங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு தொழிற்சார்ந்த மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்க மாவட்டந்தோறும் தொழில் மேம்பாட்டு மையங்கள் நிறுவப்படும். சிறு தொழில் மேம்பாட்டு நிறுவனம் வழங்கும் தொழில் மனைகளில் 20% ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கென ஒதுக்கப்படும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை பரப்பிடும் வகையில் 5 கோடி ரூபாய் செலவில் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் நிறுவப்படும். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் ஆகியோர் சிறு தொழில்கள் மற்றும் வணிகம் ஆகியவை துவங்க குறைந்த வட்டியில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் கடன் உதவி வழங்கப்படும். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் குறைந்த வட்டியில் கடன் உதவி தொடர்ந்து வழங்கப்படும். உலமா ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து
1500 ரூபாயாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது கட்டணமில்லாமல் வழங்கப்பட்டு வரும் மின்சாரம் 200 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். விசைத்தறிக்கு வழங்கப்படும் கட்டணமில்லா மின்சாரம் 750 யூனிட்டுகளாக உயர்த்தப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கான பசுமை வீடுகள் கட்டும் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். பொங்கல் திருநாளுக்கு 500 ரூபாய் மதிப்பில் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திலிருந்து கைத்தறி துணிகள் வாங்க அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 500 ரூபாய்க்கான வெகுமதி கூப்பன்கள், அதாவது கிஃப்ட் கூப்பன்கள் வழங்கப்படும். மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால பராமரிப்பு உதவித்தொகை 5000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம், தொகுப்பு வீடுகள் திட்டம் மற்றும் இதர திட்டங்கள் மூலம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும். மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி விரிவுபடுத்தப்படும். கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோயில்களின் திருப்பணிக்கு 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி நிதி உதவி வழங்கப்படுகிறது. இது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். பழுது பார்த்தல் மற்றும் சீரமைத்தல் பணிகளுக்கென தேவைப்படும் தேவாலயங்களுக்கு அரசின் மானிய உதவி வழங்கப்படும். மசூதிகள் பழுது பார்க்க தேவையான நிதி உதவி வழங்கும் வகையில் வக்ஃப் வாரியத்தில் தனியே நிதியம் ஏற்படுத்த நிதி உதவி வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் குறைந்த கட்டணத்தில் தரமான சேவை தொடர்ந்து வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி சேவையை பயன்படுத்துவோருக்கு செட் டாப் பாக்ஸ் விலையின்றி வழங்கப்படும். கட்டணமில்லா வைஃபை என்னும் கம்பியில்லா இணையதள வசதி தற்போது சில இடங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வசதி விரிவுபடுத்தப்பட்டு பெரிய பேருந்து நிலையங்கள், வணிக வளாகங்கள், பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி விலையின்றி வழங்கப்படும். திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ் உதவித்தொகையுடன் வழங்கப்படும் தங்கம் 4 கிராம் என்பதிலிருந்து 1 சவரனாக, அதாவது 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டியும் வழங்கப்படும். புதிய சுய உதவி குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு கடன் உதவி வழங்கப்படும். மகளிருக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆட்டோக்கள் வாங்க மானியம் அளிக்கப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளில் உலக சுகாதார அமைப்பால் வரையறுக்கப்பட்ட அளவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஏழை எளிய மக்களும் மினரல் வாட்டர் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பெறும் வகையிலான அம்மா குடிநீர் திட்டம் சென்னை மாநகரத்தில் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளில் எத்தனால் உற்பத்தி ஊக்குவிக்கப்படும். இதனால் சர்க்கரை ஆலைகள் லாபம் ஈட்டி கரும்பு உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர். சர்க்கரை தொழிற்சாலைகள் லாபத்தில் இயங்கவும் அதில் உரிய பங்கு கரும்பு விவசாயிகளுக்கு கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு தொழில் துவங்க
மானியம் வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய் வரையிலான முதலீட்டில் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கும் இளைஞர்களுக்கு 25 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அம்மா ஈடு உத்தரவாத நிதியம், அதாவது அம்மா கொலாட்ரல் கேரண்டி ஃபண்ட் 100 கோடி ரூபாயில் ஏற்படுத்தப்படும். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஈடு எதுவுமின்றி கடன் பெற இதன் மூலம் வழிவகை செய்யப்படும். முதல் தலைமுறை மற்றும் இதர சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்படுத்தும் புதுமை முயற்சிகளுக்கு 500 கோடி ரூபாய் அளவிலான அம்மா முயற்சி மூலதன நிதியம், அதாவது அம்மா வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஏற்படுத்தப்படும். ஊரக பகுதிகளில் குறு தொழில் முனைவோருக்கு முதலீட்டுக்கான கடன் உதவி வழங்கப்படும். குறைந்த வட்டியில் கடன் வழங்க ஒரு நிதியம் ஏற்படுத்தப்படும். குறு தொழில் முனைவோருக்கென தொழிற்கூடங்கள் விலை ஏதுமின்றி வழங்கப்படும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டவுடன் தமிழக அரசு பணியாளர்களுக்கும் ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படும். மகளிருக்கு வழங்கப்பட்டு வந்த பேறுகால விடுமுறையை 6 மாதங்களாக உயர்த்தியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது 9 மாதங்களாக உயர்த்தப்படும். அரசு ஊழியர்களுக்கு வீடு கட்ட வழங்கப்படும் முன்பணம் 15 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இது 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அதன் மூலம் வேலை பெறுவதற்கும் சுய தொழில் புரியவும் வழிவகை காணப்படும். ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்பகுதிகளில் இதற்கான பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும். கல்லூரிகள் மற்றும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கும் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். 15 லட்சம் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படும். அதன் மூலம் அவர்களது பொருளீட்டும் திறன் மேம்படும். தொழிற்சாலைகள் மூலம் 10 லட்சம் பேர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த நிறுவனங்களிலேயே அவர்கள் வேலை பெற நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பயிற்சிக்கான செலவை அரசே ஏற்கும். அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் அம்மா இருசக்கர வாகன பழுது பார்க்கும் பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு குறுகிய கால பயிற்சி வழங்கப்படும். இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு சுய தொழில் துவங்க உதவிகள் வழங்கப்படும். மகளிர் பணியிடங்களுக்கும் பிற வேலைகளுக்கும் எளிதில் செல்லும் வகையில் இருசக்கர வாகனங்கள், மோபெட் அல்லது ஸ்கூட்டர் வாங்க 50% மானியம் வழங்கப்படும். வங்கிகளில் கல்வி கடன் பெற்று வேலையில்லாமல் உள்ளவர்களின் கல்வி கடனை அரசே திரும்ப செலுத்தும். ஏழை எளிய நடுத்தர மக்கள் அனைவரும் நிதி சேவைகளை பயன்படுத்தும் வகையில் அம்மா பேங்கிங் கார்டு வழங்கப்படும். வங்கிகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். நிதி சேவையை உறுதிப்படுத்தும் வகையிலும் அதிக வட்டிக்கு தனியாரிடம் பெற்றுள்ள கடன்களை திருப்பிச் செலுத்தும் வகையிலும் 1000 ரூபாய் வரை சுலப தவணையில் செலுத்தக்கூடிய வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வாரம் 10 ரூபாய் என்ற அளவிற்கு திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு இந்த கடன் அமையும்.
இந்த அம்மா பேங்கிங் கார்டை பயன்படுத்தி அனைத்து வங்கி பரிவர்த்தனைகளை செய்வதோடு அனைத்து கட்டணங்கள் செலுத்துதல் மற்றும் அரசின் அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு பயன்படுத்தும் விதமாக இந்த அம்மா பேங்கிங் கார்டு சேவை வழங்கப்படும். தேர்தல் அறிக்கையில் இல்லாத சில புதிய அறிவிப்புகளை இப்போது செய்ய விரும்புகிறேன். வாக்காளர் பெருமக்களே, இந்து சமய அறநிலையத்துறையின் நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டுவரப்படாத திருக்கோயில்களில் 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து 60 வயதினை நிறைவு செய்து ஓய்வு பெற்ற கிராம கோயில் பூசாரிகளுக்கு 750 ரூபாய் என வழங்கப்பட்டு வந்த மாத ஓய்வூதியத்தை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த ஓய்வூதியம் காலத்திற்கேற்ப உயர்த்தப்படும். கிராம கோயில் பூசாரிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு ஊதியம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கிராமப்புறங்களில் உள்ள ஏழ்மையை நீக்குவதற்காக புது வாழ்வு என்னும் ஒரு புதுமையான திட்டம் உலக வங்கி கடன் உதவியுடன் எனது முந்தைய ஆட்சி காலத்தில் 2005ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் இன்னும் ஒரு சில மாதங்களில் நிறைவடையும். எனவே 900 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2ஆம் புதுவாழ்வு திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் செயல்படுத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு சில மாதங்களில் இதற்கான அனுமதியை உலக வங்கி வழங்கிவிடும். தற்போது புதுவாழ்வு திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் 2வது திட்டத்திலும் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தற்போது நாங்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் சிலவற்றை வழங்குவோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறோம் என்று பிற கட்சிகள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. அது உண்மைதான். ஏனெனில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதும் இருப்பது ஏழைகளின் பக்கம்தான். எனவே ஏழை எளியோருக்கான திட்டங்களாக, அவர்களை வாழ்வில் கை தூக்கிவிடும் திட்டங்களாக, அவர்களும் தங்கள் சொந்த கால்களில் நின்று வருவாய் ஈட்டும் திட்டங்களாக எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம், எனக்கென்று குடும்பம் இல்லை, எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து பல 1000 கோடி ரூபாய் கேபிள் டிவி கட்டணமாக அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனவேதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் மக்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்துள்ளோம். திமுக தலைவர் திரு கருணாநிதி, திமுகவினர், பாமக, மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகள் என பலரும் என் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகளை இதுநாள் வரை சொல்லி வந்தனர். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் குறைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். தற்போது அதையெல்லாம் நிறுத்திவிட்டு எங்களது தேர்தல் அறிக்கையை பற்றி மட்டுமே பேசி வருகின்றனர். இதில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்ற இயலாதவை என இவர்கள் எல்லோரும் தெரிவித்து வருகின்றனர். ஜெயலலிதா மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இந்த அம்மையார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது. அந்த அம்மாவை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்று திரும்ப திரும்ப கூக்குரல் இடுகின்றனர். வாக்காளர் பெருமக்களே, எந்த ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்னாலும் அதை பற்றி 100 தடவை அல்ல 1000 தடவை யோசித்து வாக்குறுதி தருபவள்தான் இந்த ஜெயலலிதா.
என்னால் நிறைவேற்ற முடியும் என்றால்தான் நான் எந்த வாக்குறுதியையும் அளிப்பேன். இது தமிழக மக்களுக்கும் நன்றாக தெரியும். எங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன். மக்கள் நலனுக்காகவே தயாரிக்கப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கையை எதிர்ப்பவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள்தான். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் விரோத செயல்களின் உச்சத்திற்கே சென்று இந்த தேர்தல் அறிக்கையை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கே திமுக சென்றுள்ளது. இவர்கள்தான் மக்களின் எதிரிகள். அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். வாக்காளர் பெருமக்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை கடைபிடித்து நான் பணியாற்றி வருகிறேன். உங்களால் நான், உங்களுக்காகவே நான். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் மீது எனக்கு அளவற்ற நம்பிக்கை. இத்தனை திட்டங்களை செயல்படுத்தப் போவதாக இப்போது அறிவித்தேன். ஏற்கனவே 2011 சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற்ற போது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டேன். அப்போது பல வாக்குறுதிகளை உங்களுக்கு அளித்தேன். நூற்றுக்கணக்கில் வாக்குறுதிகளை அளித்தேன். அவை அனைத்தையும் நான் செயல்படுத்தி உள்ளேன். நான் சொன்னதை செய்தேன். சொல்லாதவற்றையும் பலவற்றை செய்திருக்கிறேன். உங்களுக்கே தெரியும். அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், இந்த திட்டங்களை எல்லாம் நான் கொண்டு வரப் போகிறேன் என்று சொன்னேனா? நீங்கள் கேட்டீர்களா? இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? அதை பற்றி நினைத்து கூட பார்த்தீர்களா? இல்லை. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் நான் கொண்டு வந்து செயல்படுத்தி அவற்றின் பலனை நீங்கள் அடைந்து வருகிறீர்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு புதிய திட்டத்தையும் கொண்டு வந்து நான் செயல்படுத்துகிறேன். அதைப் போலவே இப்போது இந்த தேர்தலை ஒட்டி 2016 நான் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏராளமான அறிவிப்புகள் இருந்தாலும் வாக்குறுதிகள் இருந்தாலும் இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியும். எனவே இவ்வளவுதான் என்று கருதி விடாதீர்கள். நீங்களே எதிர்பார்க்க முடியாத, நீங்களே கற்பனை செய்து பார்க்க முடியாத இன்னும் சிறந்த திட்டங்களை, இன்னும் உன்னதமான திட்டங்களை நான் கொண்டு வந்து உங்களுக்காக செயல்படுத்துவேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கிறேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ, உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ, திறமை எப்படி வெற்றியை கொடுக்கிறதோ, அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வசந்தம் தொடர்ந்திட, ஏழைகள் தொடர்ந்து ஏற்றம் பெற்றிட, தமிழகம் அமைதி பூங்காவாய் தொடர்ந்திட, மின்வெட்டே இல்லை என்ற நிலை நிலைத்திட, பொருளாதாரம் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்திட, தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திட, தொழிலாளர் நலன் பெருகிட, விவசாயம் விருத்தி அடைந்திட, சேவைத்துறை மேலும் செழித்திட, தமிழகம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்றிட, தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து நிலைநாட்டப்பட, தற்போதுள்ள நலத்திட்டங்கள் நீடித்திட, அமைதி, வளம், வளர்ச்சி என்ற பாதையில் தமிழகம் தொடர்ந்து பீடு நடை போட, வருகின்ற
16/5/2016 அன்று நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கும் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் அனைவரையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.